ஜெய் சினேகம் ஃபிலிம்ஸ் யூடியூப் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. இந்த வீடியோவிலையும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான காமெடியான பல வீடியோக்களின் தொகுப்பை பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ளார போலாம். What is this? This is dahi. What is dahi? Milk sleep at night, morning become tight. தயிருக்கு இப்படி ஒரு விளக்கத்தை இப்பதாம்மா நான் பார்க்கறேன் கேட்கறேன். அதுவும் எக்ஸ்பிரஷன் உண்மையிலேயே சூப்பர். The pressure increase or decrease? அப்படி கேளு. Yeah? Come again. Increases. I think. Yeah? தெரியாது. Increases. கிளாஸ் டாப்பர் ஸ்டூடெண்ட் இன்னைக்கு லீவ் ஆட்டங்குது. அதான் பிரஷர் இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுதான்னு கேட்டாக்கா எல்லாரும் சேர்ந்து சொல்ற பதில் இன்க்ரீஸ் மாதிரியும் தெரியணும் டிக்ரீஸ் மாதிரியும் தெரியணும்னு சொல்லிட்டு சொல்றாங்க. பாத்தீங்களா? ஓ, வீட்டுக்கு விருந்தாடி வர்றவங்களுக்கும் இப்படிதான் சாப்பிட்றதுக்கு சுட்டு கொடுப்பாங்களா ஒரு வேளை? எப்படிப்பா இந்த கேம் எல்லாம் யோசிக்கிறீங்க? ஒரு பையன் ஜெயிக்க முடியாதாட்டாங்க இந்த மாதிரி கேம் எல்லாம். Nuts, Mr. Meth. You know how we do. ஓ குரலி வித்தையா? அடே தம்பி, இந்த மேஜிக்க எங்கடா கத்துக்கின? சொன்னீங்கனாக்கா சரியா படிக்க முடியாத பசங்க போய் கத்துக்கணும் வந்தானுனாக்கா அவனுக்கும் ஈஸியா பாஸ் பண்றதுக்கு ஹெல்ப்பா இருக்கும் பாரு. அதுவும் மேஜிக் பண்ண உடனே உன்னுடைய மூஞ்சில வர்ற பிரகாசத்தை பார்க்கும்போது கண்டிப்பா கரெக்டான ஆன்சர் தான் கிடைச்சிருக்கிற மாதிரி இருக்கு. இது மாதிரி கிளாஸுக்கு 4 ஸ்டூடெண்ட் இருந்தாக்கா ஆப்ஷன் லிஸ்ட்ல ஒருத்தர் கூட வர மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். எல்லா குரூப்லயுமே ஒரு உப்புக்கு சப்பானி இருப்பான். அது மாதிரி இந்த டீம்ல இருக்கிற உப்புக்கு சப்பானி ஆட்டாங்குதுப்பா அவரு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் புதுசாக யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஏய், நீங்களா எங்கேருந்து வரீங்க? தோட்டத்துக்கு வந்தோம். ஆமாம், தோட்டத்துக்கு வந்திருக்கோம். இதான் ஆடு, இது மாடு, அது மரம். அதே மரமா? மரம், இதான் மரம். புது யூடியூப் சேனலா பார்த்து ஆதரவு கொடுங்கப்பா. மொத்த கண்டென்ட்டும் ஸ்லோ மோஷன்ல தான் இருக்க மாட்டேங்குது. வடிவேலு ஒரு படத்துல கேட்பாப்லயே, எங்க துணி துவைச்ச கையோட கிளம்பி வந்துட்டே அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரி துணி துவைச்சு முடிச்ச உடனே டியூட்டி கிடைச்சிட்டு இருக்க மாட்டேங்குது. அதான் வண்டிலே மேல காய வச்சுக்கினே கிளம்பிட்டாப்லையோ. பாவம் விடுங்கப்பா, அவரு முறையா அந்த கேம் விளையாட வந்திருக்காப்லேட்டாங்குது. அதான் எப்படி அடிக்கிறதுன்னு நேக்கு போக்கெல்லாம் கரெக்டா தெரியாம போர்ட்ல இருந்த கிளாத்தை கிழிச்சிட்டாப்லப்பா. ஏமா, நீங்க இன்னும் கொஞ்சம் வேகமா திரும்பி இருந்தீங்கன்னாக்கா மூக்கு தனியா பிச்சுக்கின்னு ரத்தம் பொல பொலன்னு கொட்டி இருக்க மாட்டாங்குது. வலி போகும். அம்மாவுக்கு வரலாறு ரொம்ப முக்கியம். அதனாலதான் எல்லா மூமெண்ட்டையும் பதிவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வேற ஒண்ணும் இல்லம்மா. உங்க வீட்டுக்கு வந்தல உங்களுக்கு சந்தோஷம் தானே? எரிச்சல் வருது இவனை. நான் கெட்ட வார்த்தையில திட்டி போடுவேன்.
அதை எப்படா வாயை திறந்து சொல்ல முடியும்? நீ பண்ண வேலைக்கு வாயை திறந்து வெளியில சொல்ல முடியாத அளவுக்கு மிகப்பெரிய சந்தோஷத்துல இருக்காங்கடா. கிருத்திக்கு சாப்பாடு எப்படி ரசிச்சு சாப்பிடணும்? இப்படித்தான் எப்போது ரசிச்சு சாப்பிடுனேன். எவ்வளவு பிரமாதமா ரசிச்சு சாப்பிட்டான் பாத்தீங்களா? எல்லாரும் இப்படி சாப்பாட்டை ரசிச்சு சாப்பிட்டோம்னாக்கா சாப்பாடு செஞ்சவங்களுடைய மனசு எவ்வளவு குளிரும்ல. நான் வந்து 16வது பிள்ளையோட பிள்ளை. எங்க அம்மா கல்யாணம் ஆகி குழந்தை பிறக்கும் போது இவங்களுக்கு கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்துச்சு. அதுதான் இவன். ஆக்சுவலா இவன் வந்து என்னோட ஒரு வருஷம் பெரியவன். அவங்க பையன் வந்து எனக்கு பேரமுறை. இதெல்லாம் எங்க போய் சொல்றது தெரியல. பேசாம எங்க தாத்தா வெளியூருக்கு வேலைக்கு போயிருந்தா 16 பிள்ளை ஆயிருக்காது. அவங்க சொன்ன ரிலேஷன்ஷிப்லாம் உங்களுக்கு ஏதாவது புரிஞ்சுதா? சத்தியமா எனக்கு எதுவும் புரியல. നമ്മൾ എന്തൊക്കെയാ കണ്ടാന്ന് കണ്ടാലോ? മീൻ വറുത്തതുണ്ട്, പിന്നെ നമ്മൾ കപ്പയുണ്ട്. അപ്പൊ ഇത് നമുക്ക് ചോറും വെള്ളമൊന്നുമില്ലേ ഗൈസ്? അപ്പൊ ഇന്ന് நம்ம வாழற ஒவ்வொரு மூமெண்ட்டையும் எப்படி சந்தோஷமா வாழறதுன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட தாம்மா பார்த்து கத்துக்கணும் மாட்டேங்குது. டேய், உன்னை வீட்டுக்கு கூட்டின்னு வந்து வளர்த்துறதுக்கு உன்னால என்ன முடியுமோ அது செஞ்சுட்டல, நீ நல்லா வருவடா, நீ நல்லா வருவ. அது வாயை பார்த்தீங்களா? பெயிண்ட்ல முக்கி எடுத்து சிலிப்பின பிரஷ் மாதிரி இருக்குது. இது என்னது? கார் ஓட்டுறதா? ஓகே. இது என்னது? ஓகே. இது என்னது? ஓகே. இது என்னது? இது என்னடா இது? இஞ்சிக்கு வந்த சோதனை. இதுக்கப்புறம் இஞ்சியை பார்க்கும் போதெல்லாம் இந்த வீடியோ தான் ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குது. இதுக்கப்புறம் பாரு, எப்ப பாரு கவர்மெண்ட் காலேஜ்ல சீட்டு வாங்குறதா இல்லையான்னு மட்டும் பாரு. அப்படியே எல்லா காலேஜும் மேம் நீங்க என் காலேஜ்ல வந்துருங்க, மேம் என் காலேஜ்ல வந்துருங்க, காலேஜுக்கு பின்னாடி சுத்தணும். ஸ்டார்டிங் ஸ்டேஜ் தான், ஈஸியா குணப்படுத்திடலாம் விடுங்க. டேடோடைய லிட்டில் பிரின்சஸ்லாம் அவங்க தப்பு பண்ணா கூட மத்தவங்க தான் பண்ண மாதிரி அவங்க மேல பழிய போடுவாங்களாம். நான் கூட அந்த 2வது குழந்தை குடிச்சிட்டு மாற தட்டின உடனே கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டேன். பரவாயில்ல, ஃபன்னா தான் முடிஞ்சுது. என்ன கொரில்லா மாதிரி வாய வச்சுக்கின்னு மேக்கப் போட்டாதான் ஒருவேளை அழகா வருமோ? அப்ப இந்த இன்ஸ்டாகிராம்ல இருக்கிற ப்ரொஃபைல் பிக்சரு, வீடியோ எல்லாமே இப்படி ரெடி பண்றது தானேட்டாங்குது. நேரா பார்த்தாதான் பொண்ணுங்க எப்படி இருக்குன்னு தெரிய மாட்டாங்குது. போ ஏமா, அவருக்கு ஆல்ரெடி கிரஷ் இருக்குதான்னாவோ, நீங்க கொஞ்சமாவது வாயில எக்ஸ்ட்ரா பேப்பர் வெளியில தெரியற மாதிரி பிச்சின்னு வந்தீங்கன்னா பரவாயில்ல. மவுத் கிஸ் அடிக்கிறதுக்கு பிளான் பண்ணி வர்ற மாதிரியே வந்தாங்க, அப்புறம் என்ன பண்ணுவோம் சொல்லுங்க. பயிற்சியிலே எப்படி இருக்குன்னு சொன்னாக்கா தலைவன் பெர்ஃபார்மன்ஸ் வார்ல எப்படி இருக்குன்னு தெரியலையே. Antônio. மிகப்பெரிய ஸ்ட்ரெஸ்ல இருக்கிறவங்க கூட இது மாதிரி குழந்தைகளுடைய வீடியோவை பார்க்கும்போது கொஞ்சம் மன அழுத்தம் கண்டிப்பா குறையும்.
ஏண்டா இப்படி உணர்ச்சி வசப்பட்டு கத்துனீங்கன்னாக்கா உங்க அம்மா என்னமோ இதுன்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆக மாட்டாங்க. பின்ன அதான் மறுபடியும் இப்படி எல்லாம் பண்ணக்கூடாதுன்னு ஒரு அன்பு பரிசு கொடுத்துட்டு போறாங்க. ஓகே, இந்த வீடியோ இதோட முடிஞ்சது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, நீங்க ரசிச்சிருந்தீங்கன்னாக்கா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.